ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதனிக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் சமீபத்தில் ஜோதிடம் என்ற ஒரு துறையிலிருந்து நோயும் விபத்தும் ஜோதிடமும், நோய் எவ்வாறு வருகிறது, விபத்து எதனால் வருகிறது, இதற்கான காரணத்தை அடையாளம் காட்டக்கூடிய கிரகங்கள் எது, அந்த கிரகத்தினுடன் தொடர்பு கொண்ட 12 ராசிகளுக்கு உட்பட்ட பாவங்கள் எது எது, அந்த பாவத்துக்கு உரிய உறுப்புக்கள் எது எது, எவ்வாறு இது பாதிக்கிறது அல்லது பாதிப்பிலிருந்து நிவர்த்தி பெறுகிறது என்பது சார்ந்த தகவல்களை ஒவ்வொன்றாக இதை அடையாளப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் நான் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள், குருமார்கள் சொல்லப்பட்ட தகவல்கள், ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் என்பது தாண்டி நம்முடைய அனுபவத்தில் நேரடியாக கடந்த 25 ஆண்டுகளில் நம்மிடம் வந்து நமக்கு தெளிவாக அடையாளம் காட்டிவிட்டு சென்ற வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தையுமே இங்கு ஒப்புமைப்படுத்தி அடையாளப்படுத்தி பலன்களை சொல்லி வருகிறோம். ஆக காலப்போக்கில் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் நபர்கள் இந்த ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை மட்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவீர்களே. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தவுடன் உங்களுக்கு எந்த நோய் வரப்போகிறது, அது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா என்பது சார்ந்த நிறைய தகவல்களை சுலபமாக எடுப்பில் தெரிந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் ஜோதிடர்களாக இருந்து இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் பட்சத்தில் நீங்கள் இன்னும் சில மாதங்கள் இப்படிப்பட்ட பதிவுகள், இன்னும் எண்ணற்ற பதிவுகளை தர தயாராக இருக்கிறேன். இந்த பதிவுகளை ஒன்றாக சேர்த்து வைத்து உங்களால் அடிக்கடி இதை திரும்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் மனோபக்கமும் இருந்தால், ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தவுடன் இது இந்த நோய்க்கு உரிய ஜாதகம், இந்த நோய் இப்போது தொடங்கியது, இப்போது நோயை விட்டு விலகப் போகிறார்கள் அல்லது நோயை மரணம் வரை பயணிக்கிறது என்பது சார்ந்த தகவல்களை சுலபமாக அடையாளம் காட்டிவிட முடியும். ஜோதிடமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில கூட்டங்களில் இருப்பவர்கள் கூட இதில் இந்த நம்முடைய காணொலியை பார்க்க வாய்ப்பு அமைந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டாம். பொழுது போகாத நேரத்தில் உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையில் வீணடிக்காமல் நீங்கள் காலத்தை பயன்படுத்தி கொள்பவராக இருந்தால் இதை கடந்து செல்லுங்கள். அல்லது வீணடிக்கக்கூடிய காலம் எக்கச்சக்கமான நிமிடங்கள் இருக்கும் பொழுது என்னுடைய காணொலியை பார்த்தும் அந்த நேரத்தை வீணடித்ததாக கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் காலப்போக்கில் என்னுடைய காணொலிகள் உங்களை சுற்றி வரும், உங்களுடைய மனக்கண்ணை சுற்றி வரும். ஏனென்று கேட்டால், இயல்பு வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அடையாளம் காட்டும் கிரகங்கள் எது, எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகங்கள் எந்த விதமான நிகழ்வுகளை அடையாளம் காட்டுகிறது என்பது சார்ந்த தகவலை நடைமுறை அனுபவத்தோடு சேர்ந்து விளக்கி வருகிறேன். சரி நண்பர்களே, இன்று சமீபத்தில் காது ஆப்ரேஷன் செய்த ஒரு ஜாதகம், இந்த காது ஆப்ரேஷனுக்குரிய கிரகத்தை அடையாளம் காட்டியது எது என்று பார்ப்போம். அதற்கான தகவல் தான் இந்த ஜாதகம் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறது. இந்த ஜாதகம் 17/9/1996 மதியம் 2:30 மணிக்கு ஜனனம். இதில் கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்தில் குரு திக்பலம் வாங்கியிருக்கிறார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் தோஷத்துக்குரிய ஜாதகம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறது. ஆக ஹார்மோன் கிரகங்களான அல்லது கலஸ்தர காரக கிரகங்களான சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்தில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். சூரியன் திக்பலம் வாங்கியிருக்கிறார். ராகுவும் நட்பு பெறுகிறார். சந்திரன் நட்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் இருக்கிறது. இங்கு ஒரு விதம் கவனிக்க வேண்டியது, சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் என்பது சாலச்சிறந்ததான ஒரு தகவல்.
ஆக இவருக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தற்போது தசாபுத்தியை நடத்துகிறார். அந்த சனி லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 6ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரத்தை பெற்றுதான் குரு இருக்கிறது என்பதுதான் இங்கு மேலும் தகவல். ஆக லக்னாதிபதி சனி மற்றும் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால் இந்த காது நோய் என்பது சுலபமாக வந்தது என்பதுதான் நடைமுறை அனுபவம். அதே சமயத்தில் லக்னம் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து அதிக பாகை வாங்கியிருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை எந்த ஒரு கிரகம் வாங்கியிருக்கிறதோ, எந்த லக்னம் ராசி வாங்கியிருக்கிறதோ அது அதீத முக்கியத்துவம் கொண்டதாகவும் கொஞ்சம் பிரபலமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியாகவும் இருக்கிறது. அடுத்தது சூரியன் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து சுயசாரத்தில் இருக்கிறது, குறைந்த பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் குருவனுடைய விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 22.15 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 11 பாகை பெற்றிருக்கிறது. புதன் வக்கரம் பெற்று உத்திர நட்சத்திரம், அதாவது நட்பு கிரகத்தினுடைய நட்சத்திரம் பெற்று 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.23 பாகை பெற்றிருக்கிறது. புதன் போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 14.25 பாகை பெற்றிருக்கிறது. இந்த புதன் வாழ்நாள் முழுவதுமே ஏதாவது ஒருவித நோய்க்குள் உட்பட்டு அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தகுதியாகவும் தருகிறது. ஏனென்று கேட்டால் இந்த லக்கணத்துக்கு 6க்குரியவன் சுக்கிரன், அவனே 11க்குரியவன். அதாவது நோயை தரக்கூடிய அவனே நோய்க்கு நிவர்த்தியை தரக்கூடிய எதிரியாகவும் மாறுகிறான். நோய்க்கு எதிரியாக மாறுவதால் இவர் சுலபமாக நோயை தந்து அந்த நோயிலிருந்து நிவாரணத்தையும் தரக்கூடிய தகுதியுள்ளதாக இருக்கிறது. ஆக லக்னாதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த சுக்கிரன் தான் காதுக்கு அடையாளம் காட்டக்கூடிய காற்று கிரகத்தினுடைய முதல் வீடான, அதே மாதிரி காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இது நீர் வீட்டில் இருந்தால் இவருக்கு முதலில் காதில் நீர் வடிவதிருந்தது. காலப்போக்கில் அது சீலாக மாறி மிகவும் தொந்தரவு செய்தது. அது காலப்போக்கில் மாறி உள்ளே இருக்கக்கூடிய ஏற்றமை அரித்து விட்டதாக, நீர் அரித்து விட்டதாக சொல்லி மருத்துவ அறுவை சிகிச்சை வரை கொண்டு சென்றிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்து சுக்கிரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக 6க்குரியவன் காற்று கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்ததால் இந்த வினை வந்தது. அதே சமயத்தில் இதற்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் என்று பார்க்கும் பொழுது புதன் வக்கிரம் பெற்று ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் 3 சக்தியை பெற்று 10ஆம் இடத்தில் திக்பலம் வாங்கிய சூரியனோடு சேர்ந்திருக்கிறது. அடுத்து சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து வக்ரகதியில் இருக்கிறது. 10.51 பாகை பெற்றிருக்கிறது. ராகு அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.57 பாகை பெற்றிருக்கிறது. கேது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 14.57 பாகை பெற்றிருக்கிறது. ஆக இங்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்த்த சனி 6ஆம் இடத்துக்குரியவனுடைய சாரத்தை பெற்ற குரு. ஆக சனி திசையில் குரு புத்தியில் இவருக்கு காது அறுவை சிகிச்சை நடந்தது. இந்த அறுவை சிகிச்சை நடந்த காலம் என்று பார்க்கும் பொழுது 27/9/2025 கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்தது. ஆக இது சனி திசையில் குரு புத்தியில் 4ஆம் இடத்தில் சுகத்தை கெடுக்கக்கூடிய சனி, 4ஆம் இடத்துக்கு விரையாதிபதியும் சனி, 11க்குரியவனும் சனி. விரயத்தை கொடுத்த சனி, அதே சமயத்தில் அந்த விரயத்துக்கு நிவர்த்தியும் தந்தது சனி. 6க்குரியவன் நோயை கொடுத்தான். அந்த 6க்குரியவன் அறுவை சிகிச்சை தந்து அதை குணமாக்கியிருக்கிறான் என்பதுதான் இங்கு கூடுதல் தகவல்கள். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9க்குரியவனோடு சம்பந்தப்பட்டிருக்கான். ஆக லக்கணத்துக்கு 7, 9க்குரியவர்கள் என்பது சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் லக்கணம் பாக்கியாதிபதியினுடைய சாரம் பெற்று வலுவாக அமைந்திருக்கிறது. பொருளாதார ரீதியில் நல்ல நிலையில் இருக்கிறார் இந்த ஜாதகர். இவர் ஜீவனமும் தொழிலும் என்ற வரிசையில் வரக்கூடிய, அடுத்து ஜோதிடமும் ஜீவனமும் அல்லது ஜோதிடமும் தொழிலும் என்ற வரிசையில் ஒரு 30-40 காணொளிகள் தர காத்திருக்கிறேன். அந்த காணொளிகளும் இது வருகிறது. ஏனென்று கேட்டால் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் வாங்கி புதன் வக்ரம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கான். இது வலுவான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அது இவர் 11க்குரியவனும் 8க்குரியவனும் பரிவர்த்தனை பெற்றதனால் இயல்பு வாழ்க்கையை மீறி அல்லது இயல்பான வாழ்க்கைக்கு வித்தியாசமாக இவர் கற்ற கல்வி ஒன்று தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிற ஜீவனம் வேறு என்பதை அடையாளம் காட்டக்கூடிய தகுதியோடு அமைந்த ஒரு ஜாதகம். இதே ஜாதகம்
தொழிலும் ஜீவனமும் அல்லது ஜோதிடமும் ஜீவனம் என்ற தலைப்பிலும் இது வர இருக்கிறது நண்பர்களே. ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரே கிரகம் நோயை தந்து நோய்க்கான நிவர்த்தியும் தரக்கூடிய அமைப்பில் ஒரு ஜாதகம் அமையும் பட்சத்தில் அவர்கள் நோய் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை பெரிதாக ஒன்றும் தொந்தரவு செய்வதில்லை, பாதிப்பதில்லை என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவும் ஒன்று. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.